இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்வோடு முக மலர்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனிதர்களான புனித கொர்னோலியுஸ், புனித சிப்ரியானுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இவர்கள் இருவருமே மறைசாட்சியாக இயேசுவுக்காக தங்களுடைய இறுதி இரத்தத்தையும் சிந்தியவர்கள். எனவேதான் இவர்களுக்கு இன்று தாயாம் திரு அவை விழா எடுத்து கொண்டாடுகிறது. கொர்னோலியஸ் ஒரு திருத்தந்தையாக பிரிந்த சமுதாயத்தை, பிரிந்த அந்த கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு பணியை முழுமையாகவே செய்தார். அதே போன்று இந்த ஆயர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரிந்து போன அந்த மந்தையை சேர்ப்பதற்காக பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலே முழுமையாகவே பணி செய்து இறைவனுக்காகவே மரித்தார். எனவேதான் இந்த இருவருக்குமே இன்று தாயாம் திரு அவையானது சிறப்பான ஒரு விழா எடுத்து கொண்டாடுகிறது. இவர்கள் இயேசுவை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே அறிவிக்க வேண்டும், பிரிந்தவர்களை, இயேசுவை அறிந்தவர்களை மீண்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நேரத்திலும் இறைவனுக்காகவே, இறை அன்பிற்காகவே, இறைவன் சொன்ன அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதற்காகவே வாழ முடியுமா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை கூட நாம் தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்றைய மன்னாவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பகுதி லூகாஸ் நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 11 17 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு பகுதியாகவே அமைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு விதவை கைம்பெண் தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான், யாருமே இல்லை, துணைக்கு இல்லை. இந்த இறந்த மகனை இயேசு கிட்ட தூக்கிட்டு வருகிறார்கள். அங்கே இயேசு அந்த இறந்தவனை உயிர்ப்பிக்க செய்கிறார். அந்த இடத்தின் பேர் தான் நயின் என்கிற ஊர். இந்த நயின் என்ற ஊரிலே செய்த அந்த புதுமையை பார்த்து மக்கள் வியப்படைகிறார்கள். அவருடைய நம்பிக்கையை மீண்டுமாக அதிகப்படுத்துவதாக இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நான் தியானித்து நான் சிந்தித்த பொழுது, இந்த பகுதியினுடைய மைய கருத்தாக நான் சிந்தித்தது, இயேசு சாவின் மீது அதிகாரமுடையவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சாவு அப்படின்னு சொன்னால் இறப்பு தான் இறுதி இல்லையா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல பயங்கர அட்வான்ஸ் லெவல்ல இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு எல்லா உடல் உறுப்புகளை ஒண்ணுன்னா மாத்திட்டு வேற செயற்கையா கூட வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா எவ்வளவுதான் மாற்றம் வந்தாலும் ஒரு மனிதன் இறந்துட்ட பிறகு அவனுக்கு மீண்டும் அவனுக்கு உயிரை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லெவல்ல இந்த வளர்ந்து வருகிற இந்த உலகத்துல அதை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த விஞ்ஞான உலகத்துல அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இயேசு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம, எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட இயேசு இறந்தவனை உயிர்ப்பிக்க செய்தார் இல்லையா? அப்ப இறப்பு தான் கடைசின்னு இருந்துச்சு. அந்த இறப்புக்கு இயேசு ஒரு முடிவை கொடுக்கிறார். இறப்பே, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ இறந்து பெரிய சாதனை படைக்க முடியாது, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்பை கூட முறியடித்து மீண்டுமாக உயிரை கொடுக்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் அந்த நயின் பகுதியில நடக்கிறது, மக்கள் கண்முன்பாகவே நடக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப இயேசு அப்படின்னு சொன்னாலே இறப்பை எதிர்க்கக்கூடியவர், இறப்பினுடைய வல்லமை சக்தி அவருக்கு இருக்கிறது, உயிர்ப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த மைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக இந்த நற்செய்தியிலிருந்து 3 விதமான கருத்துக்களை கூட நான் தியானித்தேன். அதன் முதல் கருத்தாக நாம் பார்ப்பது இயேசுவினுடைய அந்த இரக்க குணம். பிரியமானவர்களே, லூகாஸ் நற்செய்தியாளர் சிறப்பாக எல்லா இடங்களிலுமே இயேசுவின் இரக்கத்தை பற்றி அதிகமாக பேசுவார்.
ஏழைகளை பற்றி பேசுவார், வியாதிகளை பற்றி பேசுவார், கைவிடப்பட்டவர்களை, கைம்பெண்களை பற்றி பேசக்கூடியவராகத்தான் லூகாஸ் நற்செய்தியாளர் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இயேசுடைய இரக்கத்தை பற்றி சொல்றாரு, அந்த ஏழை கைம்பெண்ணுடைய, விதவையினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். இயேசு எப்பொழுதுமே கருணை உடையவராக, இரக்கமுடையவராக இருக்கிறார். சிறப்பா இந்த பெண்மணி வராங்க, ஒரு இளைஞன் இறந்து போய்விட்டான், அவனை கூட இயேசு பார்க்கல. அந்த இடத்துல அந்த கைம்பெண், விதவை, யாருமே துணைக்கு இல்லை, ஒரு ஏழை, அவருடைய கண்ணீரை பார்க்குற, ஐயோ எனக்கு இருந்தது ஒரே மகன், அவனும் இறந்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன், இவனை வச்சுதான் என் வாழ்க்கையே இருந்தது, இன்னும் இவனும் இறந்து விட்டானே, நான் இப்பொழுது என்ன செய்வது என்று கண் கலங்குகிறார். அந்த வேதனையை, அந்த வலியை இயேசு உணர்ந்து அந்த கைம்பெண் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய புதுமையை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த இடத்துல இறந்த மகனையை உயிர்ப்பிக்க செய்கிறார். கட்டளை தூக்கிட்டு வந்தாங்கங்க, அவரை மகனே எழுந்துரு அப்படின்னு சொன்னோடனே அவன் எழுந்து நிற்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இப்படி கடவுளுடைய கருணை, பரிவு எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களுக்கு உண்டு என்ற ஒரு செய்தியை சிறப்பாக இந்த நற்செய்தியை நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய இந்த நற்செய்தியின் மூலமாக கூட இந்த ஒரு கருத்தை தியானிக்கிற பொழுது நாம் கூட வேதனையில, கஷ்டத்துல, துன்பத்துல இருக்கிறப்போ கடவுள் நம்மை தேடி வருவார், நம்மை தேடி வந்து நமக்கு உதவிகள் செய்வார். கவலைப்படாதீங்க, நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நமக்கு மனிதர்கள், நம்முடைய உறவுகள் கூட சில நேரங்களில் வெறுத்துடலாம், நமக்கு உதவி செய்யாமல், ஆனால் கடவுள் ஒரு பொழுதும் நமக்கு உதவி செய்யாமல் அவர் செல்ல மாட்டார். நம்மை அறிந்து நம் மீது இரக்கம் கொண்டு, பரிவு கொண்டு நமக்கு தேவையான அனைத்தையுமே செய்வார் என்று இந்த கருத்தின் மூலமாக நாம் ஆழமாக புரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக சிறப்பாக இந்த பகுதியின் மூலமாக நான் தியானித்தது, உயிர்ப்பின் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். பிரியமானவர்கள், உயிர்ப்பின் கடவுளாக இயேசு இருக்கிறார். யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு பணியை இயேசு இந்த நற்செய்தியில் சேர்ந்து இறந்து போய்விட்டான், அவனுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது, இனி அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவனை புதைக்க வேண்டியதான். ஆனால் அந்த நேரத்துல கூட நானே உயிர்ப்பு, நானே வாழ்வு என்று ஒரு பெரிய செய்தியை சொல்வதற்காக இந்த ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல நானே உயிர்ப்பின் அடையாளம், நானே உயிர்ப்பு என்ற ஒரு செய்தியை ஆழமாக பதிவிடுகிறார். மூன்றாவதாக இந்த நற்செய்தியினுடைய பகுதியிலே நாம் படித்தது, ஆண்டவர் அந்த இடத்துல செய்த புதுமைகளை மக்கள் பார்த்து நம்பிக்கை கொள்ளுகிறார்கள், வியப்படைகிறார்கள். இயேசுவே அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வியந்து பார்க்கிறார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள். அந்த நையின் பகுதியில மக்கள் கண்முன்னாக செஞ்ச ஒரு பெரிய புதுமை தாங்க இது. அந்த புதுமையை மக்கள் பார்த்து உடனே, என்ன இது, இறந்தவனுக்கே இப்படி உயிரை கொடுக்கிறாரா, அப்படின்னா இவர் ஒரு மிக சிறந்த ஒரு இறைவாக்கினர், கடவுள் நமக்காக அனுப்பி இருக்கிறார், இவர் மூலமாக நாங்கள் பெரிய மாற்றத்தை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு நம்புகிறார்கள். இயேசுவை நம்பினார்கள். அந்த இடத்துல நம்பிக்கையை மட்டும் கிடையாது, அந்த செய்தியை அப்படி வியப்பாக அந்த இடம் பூரா பரவ ஆரம்பிக்கிறது, மக்களுக்கு அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு மீது எப்பொழுது மக்களுக்கு நம்பிக்கை வருகிறது, அந்த புதுமையை இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பெரிய வல்ல செயலை செய்ததனால் இயேசுவை பார்த்து நம்புகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்பிக்கை கூட மக்களுக்கு ஆழப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்களிலே நாம சோர்ந்து போயிருக்கிறோம். கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், புதுமைகள் நம்முடைய வாழ்க்கை நிறைய வந்துகிட்டே இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து நாம் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறோமா, அல்லது மற்ற மனிதர்களுக்கு நம்ம சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த ஒரு பகுதி இயேசு இறப்புக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார், இறப்பை முறியடித்து உயிர்ப்புக்கு ஒரு சான்றாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுவால் முடியாதது எதுவுமே இல்லை. இறப்பு தான் கடைசி. இன்று அட்வான்ஸ் லெவல்ல நமக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து கூட உயிர்ப்பை மீண்டும் கொண்டு வர யாராலுமே முடியவில்லை, அதற்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இயேசு உயிர்ப்பின் கடவுளாக இருக்கிறார். அவர் பல்வேறு மக்களை உயிர்ப்பிக்க செய்தவர், அவரும் மறைத்து உயிர்த்தவர். எனவே உயிர்ப்பின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்ற ஒரு நம்பிக்கை வளர்க்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்றே சொல்லி திருச்சபையானது இன்று நமக்கு இந்த பகுதியை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு மீது எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது? வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்கிறோம். யாராலையும் அந்த சூழ்நிலையை நிவர்த்தி செய்ய முடியாதுன்னா கூட இயேசு கிட்ட நம்பிக்கையோட வந்து பாருங்க,
அதை ஒரு நொடியில எடுத்து போட்டுருவாரு, ஒரு நொடியில அந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில இன்று இருக்கிறதா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுக்கலாமே. கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகிற மறை சாட்சியான புனித கொர்னோலியூஸ் சிப்ரியான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி வரை கிறிஸ்தவ மக்களை ஒன்று சேர்க்க அயராது பாடுபட்டு தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருபொழுதும் நம்பிக்கை குறையாமல் அந்த இயேசுவோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அதே போன்று இன்னும் எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்க ஒரு அருமையான ஒரு பகுதி இன்றைய மன்னாவின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த தெய்வமே நன்றி கூறுகிறோம். நாங்களும் அந்த கைம்பெண் எப்படி அழுது புலம்பி உம்மோடு வந்தார்களோ அதே போல் நாங்களும் எங்களுடைய துன்ப துயர வேளையில் நாங்கள் உம்மை மட்டும் நாடி வர வேண்டும். நீர் எல்லாம் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்வை காண செய்வதாக, நிம்மதியை காண செய்வீராக. அவர்கள் எங்கு சென்றாலும் பயண வேலையிலே பாதுகாப்பாக இருந்திருக்கும் ஆண்டவரே. மனதை பாதிக்கிற, மனதை சோதிக்கிற பொல்லாத அந்தகார சக்திகள், தீய நண்பர்களுடைய, தீய மக்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய வஞ்சக சூழ்ச்சிகளும் எங்களை தாக்காமல் இருக்க கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு அமைதி, மகிழ்ச்சி, நல்ல உடல் ஆரோக்கியம், எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து நல்ல மனிதர்களாக அமைதியில் வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.